வந்திருக்கிறபடினால தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவர் எவ்வளோ அழகான சாட்சிகளை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. நாளுக்கு நாள் சாட்சிகள் பெறுகிறது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தர் நம்மை நேசிக்கிறத குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நேசிக்கிறத குறிக்கிறது. அப்போ இது வரைக்கும் எனக்கு அற்புதம் நடக்கல, அதனால ஆண்டவர் என்னை நேசிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு ஜீவனுள்ள சாட்சிகள் வருது அப்படின்னா நம்ம கர்த்தர்கிட்ட நெருக்கமாகிறோம்னு அர்த்தம். நம்ம நெருங்க 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 இதிலும் மேலான சாட்சிகளை ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது எப்படி எனக்கு ஆசீர்வாதம் வரும்? எதினால் எனக்கு ஆசீர்வாதம்? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ அநேக ஜாதிகளுக்கு நீயும் கடன் வாங்காதிருப்பாய். இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இல்லை? அப்போது நான் எதை செஞ்சால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அதுதான் முக்கியம். எதை செஞ்சால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் இல்லையா? விசுவாசத்தோட அவ்வளோதான். டவுட்டாகவே எல்லாமே சொல்கிறோம்ல. நானே டவுட் படுறவன், நானே தைரியமாக நின்று சொல்ல என்னை வைக்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? இல்லை, நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம், நிறைய எக்ஸ்பேன்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தர் கிருபையில். ஆனாலும் தேவ தயவு நம்மளோடு இருக்கிறபடினால நம்மை உயரத்துக்கு தான் எடுத்துகிட்டு போவார், கீழே தள்ள மாட்டார். எப்போ கீழே விழுவோம்னா பெருமை உள்ளவனுக்கு அவர் விரோதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ பெருமை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. நம்மளை என்ன உயரத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம கையில் இருந்தாலும் நம்ம பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போது ஆசீர்வாதம் வரணுன்னா என்ன செய்யணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ என்ன செய்யணும்னா, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். நல்லா இருக்கணும் அப்படின்னா இல்லை தம்பிங்களா, வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதான் நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், அங்கே அதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்போ என் வழி, என் நடக்க ஏசப்பாவுக்கு பிரியமானதாக இருந்ததுன்னா நான் உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன். ஒரு ஓனர் இருக்காரு, தம்பி இந்த இடத்துல ஒரு ஜன்னலை போடு அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல ஜன்னலை போட்டினா பாராட்டு கிடைக்கும். அந்த இடத்துல போகிறது போல வேறு இடத்துல ஜன்னல் போட்டால் திட்டு கிடைக்குமா, பாராட்டு கிடைக்குமாப்பா? திட்டு கிடைக்கும், இல்லைன்னா கொட்டு கிடைக்கும். இல்லை, அடித்து சொல்லித்தர முதலாளி இருந்தால் என்ன பண்ணுவார்? அடித்து சொல்லி தருவார் இல்லை? அப்போது நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்கணும். நான் நடந்து போகிற வழி கல், முள், அசிங்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு வழி நல்ல வழியா இருக்கு. எந்த வழியில போவோம்? வண்டி எடுத்துட்டு போறோம்னு வச்சுங்களேன், பக்கத்து சந்து வழியா போறோம்னா அழகா சிமெண்ட் ரோடு, தார் ரோடு சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஷார்ட்கட்டுன்னு வச்சுப்போமே. இந்த பக்கம் போனோம்னா பாட்டில் ரோடு இருக்கு, கல் இருக்கு, நாய் இருக்கு, பூனை இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ எந்த பக்கத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம்? சிமெண்ட்டு தர. ஆனால் அந்த பக்கம் போனோம்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், இந்த பக்கம் போனோம்னா ஒரு 5 நிமிஷம் கம்மியாகும். எந்த வழியை சூஸ் பண்ணுவோம்? சிமெண்ட்டு தர வழி. இது 5 நிமிஷம் லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, நல்ல வழியில் போவோன்ட்டு தானே போவோம். அப்போது ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள காலதாமதம் ஆனாலும் அதை பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயத்தோடு ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடும் பொழுது, நல்ல போராட்டம் வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டு. சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகவே, இந்த அவயத்தை நமக்கு எடுத்துக்கவே கூடாது. தேவையில்லாத பழக்கங்கள் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அப்போது அந்த பழக்க வழக்கத்தினால சரீரம் செத்து போச்சு அப்படின்னா எங்கே போவோம்? ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். அவர் பார்ப்பாரு, எப்பா இந்த மாதிரி ஆகி உன் குடல் வெந்து போச்சு இல்லை? அந்த நிலைமைக்கு நம்ம ஏன் போவானே? ஒழுங்காக இருந்துட்டா குடல் வெந்து போகுமா? வெந்து போகாது. இல்லையா? அப்போ நாம் எந்த வழியில் நடந்த ஆசீர்வாதம்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒருவனோட வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாக இருப்பாங்க. அப்போது ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டா நம்ம விரோதி கூட நம்ம கிட்ட தோல் மேலே கை போட்டு நண்பனாக மாறிடுவானோ. நம்மளை திட்டினவங்க கூட சல்யூட் அடிப்பான். நம்மளை கேவலமாக பார்த்தவங்க கூட நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதை செலுத்துவாங்க. ஏன் அது நடக்குது அப்படின்னா, என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த பொழுது.
என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. இப்போ எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 16:17. அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும்னா முதல்ல என்ன பண்ண, தீமையை விட்டு விலகணும். எது தீமை? எது தீமை? கணவன் மனைவி அடிக்கிறது தீமை, கரெக்டா? ஆமாவா இல்லையா? மனைவி கணவன் அடிக்கிறது தீமை, ஆமாவா இல்லையா? இப்போ பாருங்க சத்தம் வரும், அங்கிள் சொல்லுவார் பாருங்க, ஆமா அப்படின்னு. ஆமா தானே அங்கிள்? பாவம் சொன்னா வேற வீட்டில் அடி விடும். நான் யார் சொல்லுவேன், சிரிக்கிறார் சொன்னா வெங்கடேஸ்வர தலையை தொகை போட்டாரு. எல்லாம் ஜோக் தான். அப்போ கணவன் மனைவி அடிக்கிறது தீமை, தீமை. பிள்ளைகளை பெற்றோர் அடிக்கிறது தீமையா இல்லையா? ரித்திகா, அம்மா வந்து நடிக்கிறது தீமை தானே? ஆமா. ஆனா அது தீமை செய்யறது அதுக்கு தெரியாது, அதனால நம்ம அடி வாங்குறோம்னு அதுக்கு தெரியாது இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாருல, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. அப்ப இன்னைக்கு எனக்குள்ள என்ன தீமை இருக்குங்க? பேசுற எனக்குள்ளேயும் தீமை இருக்கு, கேட்கிற உங்களுக்குள்ளேயும் தீமை இருக்கு. ஆனா நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த தீமை வெளியில தெரிஞ்ச அசிங்கம், ஆனா வெளியில காட்டாம இருக்கிறீங்க, ஆனா அப்படியே காட்டாதபடிக்கு இந்த தீமையை அப்படியே தூக்கி எடுத்துருங்க, எனக்குள்ள இருந்து இந்த தீமையை எடுத்துடுங்கன்னு சொல்லும் பொழுது என் பாதை செம்மையான பாதையாய் மாறிடும். ஏன்னா நான் யார்கிட்ட போய் நிற்கிறேன்? இந்த உதவிக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் நிற்கிறேன். பரவாயில்ல தேவ பிள்ளைங்களே, நீங்கள் இன்னைக்கு சீர்தூக்கி பாருங்கள், நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு தீமைகள் எண்ணங்கள் இருக்கோன்னா, தீமை குணங்கள் இருக்கோன்னா, அவைகள் உங்களை விட்டு விலகும்படியே கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க, பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும். பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது ஒரு தீமை தான், உண்மைதான். குட்டி பிள்ளைங்க கேட்குறீங்க, கேளுங்க. பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதே ஒரு தீமை தான், உண்மை. அது தெரியும், அது வந்து குட்டி தீமை. அப்போ குட்டி தீமை சேர 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 ஒரு இந்த இடத்துல ஒரு சின்னதாக டஸ்ட்டு வருது. அந்த டஸ்ட்டு ஆரம்பத்தை தொடச்சிட்டா என்ன ஆகும்? க்ளீன் ஆகிடும். ஆனால் அந்த டஸ்ட்டை துடைக்காமல் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? பெரிய அழுக்காக மாறிடும். ஒன்று அதை க்ளீன் பண்ண முடியாது, அப்படியே க்ளீன் பண்ணாலும் கரை தெரியும், ஆமாவா இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் கரை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? ஒயிட் ஷர்ட் இருக்குது, சின்னதாக ஒரு கரை பட்ட உடனே அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா போயிடும். விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நாள் பட அது வந்து பெருசாக தெரியும், அப்புறம் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அப்படி நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது தேவ பிள்ளைங்களே. தீமைக்கு அடிமையாகி, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி நம்ம வாழ்க்கை போயிடவே கூடாது. ஐயா நான் என்ன பாவம் செய்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்குள்ளே எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் ஒன்று நிச்சயம் இருக்கும், அவிசுவாசம் இருக்கிறது ஒரு தீமை தான். அவிசுவாசமாக இருக்கிறதே ஒரு தீமை தான். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அவயங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு வழிவாசல்களை தருகிறவராக இருக்கிறார் இல்லையா? கடந்த நாட்களில் ஜுரம் வந்தோடனே தான் பாவ மன்னிப்பெல்லாம் சொல்கிறோம், வேதனை வரும்பொழுது தான் பாவ மன்னிப்பு சொல்கிறோம். இல்லை, அந்த வேதனை வருவதற்கு முன்பாகவே நாம் ஜெபிக்கிறவர்களாய் நல்ல பாதையில் போகிறவர்களாய் இருப்போமேனால் அந்த வேதனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. 4 மணிக்கு ஆண்டவரே நான் ஏதாவது பண்ணியிருந்தா என்னை மன்னிங்க, இந்த வலியிலும் வேதனையில் என்னை விடுவீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கிடையாது, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நம் பாதை வந்து செவ்வையான பாதையாக இருக்கும். கர்த்தர் இல்லாத வாழ்க்கையில் தான் தீமை இருக்கும். ஏசப்பா உனக்குள்ளே இல்லைன்னா தீமை இருக்கும், ஏசப்பா உங்களுக்குள்ளே இருப்பார்னா தீமை இருக்காது. அப்போ யார் வேணும்? தீமை செஞ்சு கரைப்பட்டு போய் அழிவுக்கு போகணுமா, தீமை செய்யாமல் நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து பிரகாசிக்க வேண்டுமா? எல்லா சாய்ஸும் கர்த்தர் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அந்த கனியை மட்டும் புசிக்காத அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்கதான காரியத்தை. ஆனால் சத்ரு அங்கே வந்துட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தீமை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. காட் வந்து இதை செய்யாத. சில பேர் ஆண்டவர் இயேசு உலகத்தை படைச்சார் இல்லையா, அவரால்
என்னை பாவத்திலேருந்து தடுக்க முடியாதா? அவருக்கு தெரியல நான் என்ன பாவம் செய்ய போகிறேன்ட்டு தடுத்து நிறுத்தினால அவர் இறைவன் தானே சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஆமாய்யா, அவர் இறைவன் தான். ஆனாலும் அந்த இறைவன் என்ன கொடுக்குறாருன்னா முழு சுதந்திரத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாரு. நம்மளை படைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை நடிச்சோட நம்ம கையிலேயே கொடுத்துறாரு. அப்போ அதுக்காக கொடுத்துட்டாருங்கிறதுக்காக எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா? அப்படி வாழும்பொழுது தான் தீமை வரும். அப்போ வேதத்தின்படி வாழும்பொழுது தீமை வந்தாலும் அந்த தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தீமைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அக்னி என்னை அக்னிக்குள்ள என்னை போட்டாலும் நான் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பாதுகாக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இல்லை, ஒரு சிக்னல் இருக்கு, நீங்க கரெக்டா நின்று போறீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிக்னலை தாண்டி நீங்கள் வேகமாக ஒரு பெரிய ரோட்டில் போகிறீங்கன்னா பின்னாடி சும்மா ஒரு போலீஸ் வண்டி வந்தாலுமே நம்மளை தான் திரட்டிக்கிட்டு வராங்களாங்கிற ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? தப்பு செய்கிறவனுக்கு 24 மணி நேரமும் பயம், தப்பு செய்யாதவனுக்கு 24 மணி நேரமும் சந்தோஷம். சந்தோஷம் வேணும்னா தப்பு செய்யக்கூடாது. எது தப்பு சொல்கிறதுக்கு நான் இல்லை, எது ரைட்டு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். வேதத்தை வாசிக்கிறது ரைட்டு, வேதத்தின்படி நடக்கிறது ரைட்டு. எது தப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தப்பு இருக்கும். அம்மாமார்கள் கணவன் திட்டாருன்னா நல்ல சாம்பார் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு இன்னொரு சாம்பாரில் என்ன பண்ணுவாங்க, கணவனுக்கு போடுற சாம்பாரில் உப்பை ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. அது தப்பு. அவ்வளோதான். நமக்கு மட்டும் இட்லி சாஃப்டாக செஞ்சுட்டு அவங்களுக்கு இட்லி கல்லா செஞ்சு அது தப்பு. ஸோ என்ன பாதையில் போகிறோங்கிறத நாம தான் சீர்தூக்கி பார்க்கணும். ஒருவேளை அந்த பாதையிலேருந்து வர முடியல நீங்கள் நினைப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை யாராவது இங்கே இருப்பீங்கன்னா, அண்ணா எனக்கு இந்த பழக்கம் இருக்குது ஆனால் வெளியில் சொல்ல முடியல, வெளில சொன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்கும், ஆனால் நான் இதுலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, உண்மையாக நினைப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலேருந்து உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முன்மாதிரியான பிள்ளைகளாக இருக்கணும். செவ்வையான பாதைகளை போடுகிற பிள்ளைகளாக இருக்கும். நம்ம குடும்பத்தோடு வெளியில் போகும்போது குடும்பத்தோடு வெளியில் போகாதவன் நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அவன் மட்டும்தான் போவானா நானும் போவேன்னு சொல்லிட்டு வந்துடணும். இல்லை, அநேக வேலையில் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவன் ஒரு பொருள் வாங்கிட்டான் நாமளும் வாங்குறாங்களா இல்லையா? நம்ம செய்யறதையே செய்வாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா நம்மளை உற்று நோக்கி பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம குடும்பத்தோடு வெளியில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ மட்டும்தான் போவியா நானும் போவேன்ட்டு அவனும் குடும்பத்தோடு வெளில போவான். அப்போ அவன் அறியாமையே நம்மளை ஃபாலோ பண்ணும் பொழுது அவன் குடும்பத்தில் நன்மை வந்துடும். அல்லேலூயா. இப்படி ஒரு வாய்ப்பு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வித்தியாசமாக கேளுங்க. ஆண்டவர்கிட்ட எப்போதுமே போன வித்தியாசமாக கேட்கணும். ஏன்னா என்னடா வித்தியாசமாக எப்போ பாரு கேட்டுக்கிட்டே இருக்கேன், காரு கேட்கல, வீடு கேட்கல, பைக்கு கேட்கல, வித்தியாசமாக கேட்குறானே. அப்படி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வித்தியாசம், ஆண்டவரே நான் குடும்பத்தோடு வெளியில் போனோம்ப்பா, அதை 4 பேர் பார்க்கணும்ப்பா, காண்டாகக்கூடாதுப்பா, அந்த 4 பேர் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் வெளியில் போகலைன்னா என்னை பார்த்து அப்படியே பின்னாடி வரட்டோம்ப்பா. நீங்கள் எதை பார்த்து போகிறீங்க, சிலுவையை பார்த்து போகிறீங்க. அப்போ சிலுவையை பார்த்துட்டு போகிற நீங்கள் நிச்சயமாக தீமையான பாதைக்கு போக மாட்டீங்க. உங்களை பார்த்துட்டு வரவன் எங்கே வருவான், சிலுவையில் சேருகிற இடத்துல தான் வருவான். ஏன்னா நீங்கள் எங்கே போய் சேர போகிறீங்க, சிலுவையை நோக்கி சேர போகிறீங்க. அவனும் சிலுவைக்கு வந்துடுவான். அவ்வளோதான், சுவிசேஷம் முடிஞ்சு போச்சு. சுற்றி இருக்கிற இடங்களில் இயேசு நல்லவர் என்று சொல்வது ரொம்ப முக்கியம். அதை காட்டில் மேலான முக்கியம் அந்த குடும்பம் இயேசுவை கும்பிடுறாங்க, அதனால தான் அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க பேர் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம செகண்ட் குவாலிட்டியில் இருக்கணும். இயேசு நல்லவர் சொல்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆனாலும் அதை விட மேலான குவாலிட்டி என்ன தெரியுமா, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இல்லை, சுவிசேஷர்களாய் வாழ்கிறது தான் நமக்கு தீமையிலிருந்து விடுவிக்க நல்ல பாதையாக. அல்லேலூயா. கடினமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது கடினமாக பார்த்தா கடினம். அங்கிள் ஈஸி தான், நாங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம்ல அங்கிள் பாருங்க காய்கறியெல்லாம் வாங்க கரெக்டாக கடையில் நிற்கிறார். அப்படி தான் இருக்கணும். கணவன் மாதிரி காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வேலையெல்லாம் செய்யணும். மனைவிமார்கள் காய்கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதில் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு செய்யணும். ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் கொடுக்கக்கூடாது, கஷ்டம். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கணும். இப்படி அன்பு பரஸ்பரமோடு இருக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போது எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல
நீதிமொழிகள் 16:17 தீமையை விட்டு விலகுவது. இந்த நாளில் தேவ பிள்ளைய உனக்குள்ளாக என்ன தீமை இருக்குங்கிற நீ டிசைட் பண்ணிக்கோ. அதுலேருந்து நீ வெளியில் வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை வெளியேற்ற விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ விரும்புனா கர்த்தர் அந்த தீமையிலிருந்து விலக்கி எடுத்துடுவார். ஆண்டவரே, என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே, குடும்பத்தோடு சந்தோஷமாக ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக வெளியில் போகணும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக என்னை சம்பாதிக்க எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. உண்மையாக சொல்கிறேங்க, தகப்பன்மார்கள் இங்கே இருக்கிறீங்களே, இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அது கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் கேளுங்க, எனக்கு ஆண்டவர் அடிக்கடி வெளிப்படுத்துறேன்னா, ஆண்டவரே நீ கொடுத்த பிள்ளைகளுக்கு, நீ கொடுத்த குடும்பத்துக்கு, நீ கொடுத்த மனைவிக்கு நான் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லையாப்பா சொல்லும் பொழுது, அதானப்பா நான் தரேன்ப்பா ஆண்டவரே, நான் சம்பாதிக்கிற மொத்த பணமும் என் வீட்டுக்காக நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, அவ்வளோதானப்பா. அப்போ என்னப்பா எங்கே போகுதுப்பா உன் பணம்? இந்த டேஷ் கடைக்கு போகுது, இந்த டேஷ் கடைக்கு போகுது, இந்த வட்டி கடைக்கு போகுது. ஓகே, எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவார். சம்பாதிக்கிற காசு அப்படியே குடும்பத்துக்கு வந்துடும். அல்லேலூயா. அதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இனி அநேக காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் தான் மாறுமே தவிர, அபாத்திரமாய் நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் சொல்கிறாங்க. இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள், இப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, என்னை நம்பி எனக்கு பிள்ளைங்க கொடுத்துருக்குறீங்க, இந்த பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இந்த பிள்ளைங்களுக்கு நான் இவ்வளோ காசு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு சவரன் செயின் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இது தீமை இல்லைல்ல, நன்மை தானே? இப்படி கேட்டு பாருங்கள். வருமானம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் வரும், நேர் வழியில் வரும், நேர் வழியில் வரும். அந்த பிள்ளைங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணணும், சேர்த்து வைக்கணுன்றது அபாத்திரமான வழியில் போகும்போது தான் தீமை வரும். 1 ரூபா வாங்குற இடத்துல 10 ரூபா வாங்கும்போது தான் தீமை வரும். 1 ரூபா வாங்க வேண்டிய இடத்துல 1 ரூபா நீ வாங்கினீன்னா 10 ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை 10 பேரை கொண்டு ஆண்டவர் நடத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அவருக்கு உத்தமமாய் நடக்கும் பொழுது, அவருக்கு உத்தமமாய் நடக்கும் பொழுது பொருளாதார தடை எனக்கு ஏன் வருதுன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு சட்டை பேண்ட்டு ஷூ வாங்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி தரேன்னா அது தரித்திரம். எனக்கு பிடிச்ச ஹோட்டலில் நான் பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் காசு, இதில் ஏதாவது செய்யுன்னு சொல்கிறது தவறு. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் சம்பாதிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகும்போது என்னால் என் நிமித்தம் என் குடும்பத்தை பாதுகாக்க முடியாமல் இருந்ததுன்னா தவறு. நான் என்னை எதற்காக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார்னா, நம் நிமித்தம் நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காகவே மாத்திரம் தவிர நம் நிமித்தம் குடும்ப தரித்திரத்தில் தீமையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சேர்த்து வைக்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கை ஸ்டைலை மாற்றி பாருங்க. என் குடும்பத்துக்கு நான் முதல்ல எல்லாமே, இறைவனுக்கு அப்புறம் என் குடும்பத்துக்கு செய்வேன். அப்போ அதை செய்யும் பொழுது இன்னும் பெருக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பெண் பிள்ளைக்கு இத்தனை சவரம் நான் தங்கம் சேர்த்து வைப்பேன்னா சேர்த்து வைங்க. கர்த்தர் அதுக்குண்டான வழிவாசலை திறக்கிறவராக இருக்கு. வயசு ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி நடக்கும்? உங்களை கொண்டு தான் நடக்கும். எப்படி? உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். உன்னிடத்துல என்ன இருக்குது? கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு வா. முதல்ல உன்னிடத்துல அந்த மாவு எண்ணெய் இல்லை, என்ன இருக்கு? ஒன்று தான் இருக்கு. இயேசு என்கிற விசுவாசம் உனக்குள்ள இருக்குமே ஆனால், அவரை நோக்கி நீ தீமையான வாழ்க்கையை விட்டு விலகி நிற்பாயானால் நன்மைக்குண்டான ஆசீர்வாதங்களை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். தரித்திரத்திலேயே நம்ம எவ்வளோ நாள் உழண்டு கிடக்கணும்? தரித்திரத்திலேயே எவ்வளோ நாள் இருக்கணும்? பாவத்திலே எவ்வளோ நாள் வாழணும்? இல்லை. நான் திரும்ப சொல்றேன், குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை குடும்பத்துக்கு கொடுத்துடும். அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். மனைவி பிள்ளைங்களை வெளில கூட்டு போறோம் அப்படின்னா கூட்டு போயிடணும். பிள்ளைங்களை அப்பா வெளில கூட்டு போனா கூட்டு போயிடணும். அப்போ அது பிளெஸிங்கா இருக்கணும். அம்மா பிள்ளைங்களை கூட்டு போனா கூட்டு போகணும். இதெல்லாம் செய்யாம விட்டுட்டோம்னா பின்னாளில் வரக்கூடிய தீமைகளை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் அதை பண்ணிட்டேன், ஆண்டவரே இதை பண்ணிட்டேன், நம்ம அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். ஸோ அப்போது முதலாவது அவர் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்னா, அவர் விரும்புகிற வழியில் நடக்கிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பிள்ளைங்களை தாய் தகப்பன்மார் காப்பாற்றுறீங்களே, எந்த தப்பு பண்ணிட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றுறோமா காப்பாற்றலையா? அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு போய் அடிக்கிறோம், யாரை கேட்டு நீ இதை செஞ்சேன்னு. ஆனால் வெளியால் அடிக்க விட்றோமா நம்ம பிள்ளைங்களை? இல்லை. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் என் பிள்ளை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியும் நிச்சயமாக என் பிள்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனாலும் விட்டு கொடுக்காம இருக்கிறோம்ல. அதே போல தான் கர்த்தர். எத்துணை தீமைகள், எத்துணை பாவங்கள், எத்துணை அக்கிரமங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் அவரிடத்துல சரணடையும் பொழுது ஆண்டவரே அப்படின்னும் போது நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சேர்த்துக்கிறாருங்க. அவ்வளோதான் வித்தியாசம். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு என்ன பண்ணிடுறாரு? அந்த தீமையை விட்டு விலகி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கடைசி வரை நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 33:12. பென்னியமனை குறித்து மோசே சொன்ன பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 33:12. ஆமென். என்னாலும் காப்பாற்றி எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார். ஏசப்பா உங்களோட உதாரணத்தை எப்படி சொல்லலாம், ஒரு சிஎம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டார்னா நம்ம எதுக்குன்னா கவலைப்படுவோமா? ஏன்னா உயர் அதிகாரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, நம்மளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுங்கிற ஒரு தைரியம் இருக்கும்ல. அதே போல் ஏசப்பாவுக்கு பிரியமான பாதையில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவர் என்னாலும் நம் குடும்பத்தை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விடுவது கஷ்டம்தான். ஆனால் விட வைக்க ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்துட்டோம்னா இயேசு என்கிற மருந்து நமக்குள்ளாக கிரியை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இந்த பாவத்தில் நான் இருக்கிறேன், இந்த அக்கிரமத்தில் இருக்கிற இந்த குரோதமான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குது ஆண்டவரே, இவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ணது என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஒரு இரும்பு இருக்குதுன்னா துரு புரிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? துருவை தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் துரு போயிடுமானா போவார். கரெக்டாக தம்பிங்களா? ஆனால் அதுக்கு மேலே ப்ரைமரோ பெயிண்டோ அடித்தா அந்த துரு தெரியாது. அதே போல தான் நம்ம பண்ண பாவத்தை நிமித்தம் நம்மளுடைய உடம்பு உருகி நம்மளுடைய மன நோவு உண்டாகி அழிஞ்சு போய் இருக்கிறோன்னா அந்த அழிவுக்கு மருந்தாய் வரக்கூடிய ஆசீர்வாதமாய் வரக்கூடிய ஒரு நாமம் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே. ஒருவனும் பிதாவின் இடத்துல ஏசப்பா இல்லாமல் போகவே முடியாது. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னா தம்பி, உன் அக்கிரம வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடையணும்னா, உன்னுடைய வறுமையிலிருந்து நீ விடுதலை அடைந்து ஆசீர்வாதமாக மாறணும்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உனக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? இது கடினமாக இருக்கலாம், ஆனால் இது மெய்யான உண்மையான காரியங்கள். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்களேன். அவர் காப்பாற்றுகிற தேவன். அப்போது ஏசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டோம்னா எப்படியெல்லாம் காப்பாற்றுறாரு பாருங்களேன். வாழ்நாள் முழுக்க அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவன் கூடியே இருக்கிறார். ஒன்று முதல்ல. இப்போ ரெண்டாவது பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர். ரெண்டு காரியம் புதுசாக வந்து தம்பிங்களுக்கு நான் சொல்கிறேன். தானியேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசி அவர் மேலே பொறாமை கொண்டு என்ன பண்ணிட்டான், சிங்கத்து கெபிக்குள்ளே போட்டுட்டாங்க. சிங்கம் இருக்கிற கூண்டுக்குள்ளே போட்டுட்டாங்கன்னா எப்படி உயிர் பிழைக்க முடியுமா? முடியாது. ஆனாலும் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி மறுநாள் காலையில் பார்த்தா அவர் உயிரோட வெளில கொண்டு வராங்க. எதனால் முடிஞ்சுது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன், என் எஜமானனுக்கு உண்மையாக இருந்தேன். ராஜாவுக்கு, அவர் ராஜா கீழே தான் வேலை பார்த்தார். அப்போ உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும்னா 2 பேருக்கு உண்மையாக இருக்கணும். ஒன்று கர்த்தருக்கு, இன்னொன்று நம் வேலை பார்க்குற எஜமானன். நம்ம கையில் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பொறுப்பை செய்யும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏனோ தானோ இருந்துட்டோம் அப்படின்னா
உன் நிமித்தம் உன் எஜமானன் பேர் கெட்டு போகக்கூடாது. உன் நிமித்தம் உன் பாஸோட பேர் உயர்வடையணும். அப்படி உயர்வடையும் போது உன் முதலாளி உச்சிக்குள்ளேருந்து உனக்கு ஆகக்கூடிய காரியத்தை அவர் எடுத்து செய்வார். அப்போ நம்ம வியாபாரம் நல்லா நடக்கணுமா, அந்த வியாபாரத்துக்கு எஜமானன் யார்? இயேசு கிறிஸ்து. அவ்வளோதான். வியாபாரிகளுக்கு எஜமானன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் நாம மகிமை அடையும்படியாக பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பொருள், பெஸ்ட் ஐட்டம் போட 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 கஸ்டமர் தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சபையில் நல்ல வியாபாரிகள்லாம் இருக்கிறீங்க. காலம் வரல. ஆனால் கர்த்தர் அவைகளை திறந்து தர ஏற்ற வேளையில் அவைகளை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் சொல்கிறேன். இப்போ தான் ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்கார். இப்போ தான் சின்ன சின்ன கடைகளை திறக்க ஆரம்பிக்கிறீங்க. அது பெரிய கிளைகளாக உருவாகும். ஆரம்பிங்க. ஒரு 2 நாள் 2 வாரம் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வானத்தை நோக்கி அப்படியே பார்க்கும்போது இப்படி ஆரம்பிங்க. வானத்தை நோக்கி பார்த்துட்டு பீச்சுக்கு போங்க. இயேசு எவ்வளோ அழகாக இந்த உலகத்தை படைச்சிருக்காருல்ல அப்படின்னு பேச ஆரம்பிங்க நட்சத்திரத்தை பார்த்து. அப்போ ஒரு ஞானம் உண்டாகும். ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஏன்னா தனிமையில் நிற்கும் பொழுது தான் ஆண்டவர் நிறைய நேரத்தில் வருவார். அப்போ என்ன வியாபாரம் செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் எல்லா வியாபாரத்திலும் கைகளை வச்சு கொண்டிருக்கிற இந்த நாளில் கர்த்தர் தெளிவாய் சொல்லக்கூடிய காரியம், நீ அமைதியாக என்னிடத்துல காத்திரு, நான் உனக்கு வழிவாசலை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன் மேலே கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகட்டும், பரவாயில்ல, பொறுமையாக செய்யுங்க. கோலி சோடா பிஸ்னஸ் ஆகட்டும் செய்யுங்க. சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை செய்யுங்க. எல்லா நிலையிலும் வியாபாரிகள் நம்ம இடத்துல இப்போ இருக்கிறோம். என்ன சின்ன வியாபாரியாக இருக்கிறோம், சின்ன கல்லாப்பா இருக்கிறோம். ஆனால் அடுத்து பெருசாக ஆண்டவர் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமை உண்டாகும்படியாய் அந்த நாள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அங்கே என்ன பார்க்குறோன்னா, நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் உத்தமமாக இருந்தபடியினால சிங்ககபியிலிருந்து என்னை ஆண்டவர் விடுவித்தார். இவ்வளோதான். அப்போ நான் முதலாவது யாருக்கு உத்தமமாய் நடக்க வேண்டும்? என்னை படைத்த சிருஷ்டிகர். அப்போ என் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா இவைகளை நான் நினைக்கும் பொழுது, இவைகள் இந்த வழியில் நான் நடக்கும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். அப்போ நம்ம ஒடுக்கி அடக்கி நம் நிலையில் நம் ஸ்தானத்தில் கர்த்தரை வைத்து நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் வழி நடத்தலில் போகும்பொழுது நாம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயந்தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா ஒன்றே ஒன்று தான். அவரை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது, அவர் வழியில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் வழியில் போகிறவனுக்கு தீமைகள் துன்பங்கள் நேர்ந்தாலும் தூக்கி எடுத்து செல்ல ஒருவர் இருப்பார். அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என் வழியில் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே போவேன்னா நம்ம தூக்க 4 பேர் வருவாங்க. ரைட்டா? ஒருத்தர் வேணுமா 4 பேர் வேணுமா? 4 பேரா? 4 பேர்னா பாடையில் தான் தூக்கிட்டு போகணும். ஒருத்தர்னா ஏசப்பா. அந்த வழியில் நான் போயிட்டேன்னா, என் வழியில் நான் போயிட்டேன் அப்படின்னா 4 பேர் என்னை தூக்க வருவாங்க. என் வழி என்ன வழி இருக்கும்? பாவ வழி, அக்கிரம வழி, அசிங்கமான வழிகள், இப்படிப்பட்ட 4 விதமான வழிகள் வரும். அதில் போனால் 4 பேர் வருவோம் ஃபைனலாக என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு. அந்த நிலைக்கு போயிட்டேன்னா என்னை பாதுகாக்க யாராலையும் முடியவே முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒருவர் எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த வழியேனா நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த வழியில் நான் நடந்து போவேன்னா எனக்கு அதில் மரணம் இல்லைங்க, துன்பம் இல்லைங்க, துக்கம் இல்லைங்க. அப்படியே துன்பமும் துக்கமும் வந்தாலும் அந்த வழி யாருடைய வழி? என் குருநாதராகி என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய வழி. அப்பா நீங்கள் சொன்ன வழியில் தானே நான் வந்தேன். அப்படியா மகனே, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். வந்துடுவார், பாதுகாக்க வந்துடுவார். அப்போ நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா நம் வழிகளை சீர்தூக்கி பார்க்குற பிள்ளைகளாக இருக்கும். அப்போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது ஒருவனுக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறார்? ஏசப்பா அவனுக்கு ஆகாரங்களை கொடுத்து அவனை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உன் ஆபத்திலே உன்னை காப்பாற்ற இயேசு இருக்கிறார். நீ யாரா வேணாலும், நீ எங்கே வேணாலும் போ, இயேசுவேன்னு ஒரு குரல் விட்டுட்டா அப்படின்னா, அபயம் விட்டாச்சுன்னா அவர் வந்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். 2வது காரியம், நம் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அல்லேலூயா. நம் சிறையிருப்பை திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம்.
சங்கீதத்தின் புஸ்தகம் 14:7. சியோனிலிருந்து அல்லேலூயா. தம் சிறையிருப்புனா என்னன்னு சொல்லலாம்னா, தம்பிங்களுக்கு புரியுற மாதிரி, உன்னை ஒரு கூண்டுக்குள்ள வச்சு கட்டிட்டாங்க. காப்பாற்ற யார் வருவா? ஒன்று கட்டணமாக வரணும், இன்னொன்று வேற யாருன்னா வரணும் இல்லை? அப்போ இன்னைக்கு என்னை யார் கட்டி வச்சிருக்கிறா அப்படின்னா, நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம், அக்கிரமத்தினால கட்டப்பட்டிருக்கிறோம், தீய எண்ணங்களினால கட்டப்பட்டிருக்கோம். இந்த சிறையிருப்புலேருந்து நம்ம விடுவித்து ரட்சிக்க ஒருவரால் மட்டும்தான் முடியாது, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். வேறு யாராலையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடியும். அப்போ இன்னைக்கு இந்த சிறையிருப்புலேருந்து விடுதலை அடைய வல்லவராக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் 42:10. வாசிங்க, எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. ஆமென். அதை திரும்ப வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக யாருக்காக வேண்டுதல் செஞ்சாங்க? யோபு தன் சிநேகிதருக்காக. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கணுங்க. இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கணும். ஏன் அப்படின்னா, பிறருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம ஜெபம் இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், ஏசப்பா என்ன அவன் திட்டான், ஏசப்பா அவனுக்கு ஏதாவது நடந்துடணும் ஏசப்பா, அப்படி ஜெபிக்கக்கூடாது. அந்த ஜெபம் என்றைக்குமே கேட்காது. இப்போ முத்து இருக்கான் அப்படின்னா, ஏசப்பா பிரகாஷ் என்னை திட்டான், ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது ஜெபம் பண்ணால் நடக்காது. பிரகாஷ் என்னை திட்டான் ஏசப்பா, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு முத்து ஜெபம் பண்ணிட்டா பிரகாஷ் நல்லா வந்துடுவான். அவ்வளோதான் ஜெபம். அப்போ ஆண்டவர்களை நம்ம கற்றுத்தர பாடம் என்னென்னா, நீ எத்துணை துன்பத்தில், எத்துணை நிந்தனையில், போராட்டத்தில் இருந்தாலும் பிறருக்காக ஜெபிக்கிறோன்னா நீ மாறும் பொழுது உன் சிறையிருப்பும் மாறிடும். உன் சிறையிருப்பும் மாறிடும். நான் பெஸ்ட்டு அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான். யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பிடிச்சவங்களா மாறிடுவாங்க. உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்களுக்கு யார் தீமை செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க. அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க. உங்களை யார் கீழே தள்ளி முதுகில் குத்திட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க. ஏன்னா ஜெபத்தின் வல்லமை அவங்க கையில் இல்லை, நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பிறருக்காக ஜெபம் பண்ணுறவன் தாங்க ஆண்டவருடைய பிள்ளை. பிறருக்காக கண்ணீர் சிந்துகிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. பிறரை சபிக்கிறவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. பிறரை சபிக்கிறவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. பிறரை விரோதிக்கிறவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லவே இல்லை. அவன் ஆலயத்துக்கு போகலாம், வார்த்தையை கொடுக்கலாம், என்ன வேணாலும். இப்போ நான் வார்த்தையை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் பிறருக்காக ஜெபிக்கல அப்படின்னா நான் வேஸ்ட்டு. வார்த்தையை கொடுக்குறேனான்னு பிறரை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னா வேஸ்ட்டு. எனக்குள்ள ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆனால் நான் பேசலாம், கைத்தட்டெல்லாம் வாங்கலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 100 பேர் கூட இருக்கலாம், 1000 பேர் கூட இருக்கலாம், 10,000 பேர், ஒன்றும் இல்லை. பேப்பரை கூட என்னால் பறக்க வைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்து, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பிறருக்காக ஜெபம் பண்ண, பிறருடைய சிறையிருப்பாக விடுவிக்கிறதுக்காக நான் கண்ணீரோட சிந்துறேன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பலன் கொடுப்பார். அந்த மலையை பார்த்து போகும், அந்த மாதிரி ஒரு பலத்தை நமக்கு கொடுப்பார். எது வேணும்? நம்ம பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாய், பிறருக்காக எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோமோ, உங்களுக்கு புரிகிற மாதிரி, எனக்கு புரிகிற மாதிரி நான் பேசட்டும். இப்போ சாத்ரா பிரதர் ஒரு புது வியாபாரம் ஆரம்பிக்கிறார். நான் பிஸ்னஸ் பேசுகிறேன். பிரதர், நான் ஒரு நாளைக்கு 10,000 ஆர்டர் எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, டக்குன்னு சாத்திர பிரதர் என்ன சொல்லுவார்னா, பிரதர் 10,000 நீங்கள் ஒரு நாளைக்கு ஆர்டர் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 கமிஷன் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா பிரதர்? இன்னும் பிரதர் 9,000 லாபம் பிரதர். நான் செய்வேன், ஏன்னா 1,000 ரூபாய்க்காக செய்வேன், ஏன்னா நேர்மையான வழியில் வருது. எனக்கு 10,000 பிஸ்னஸ் கொண்டு வரது ஈஸி. 1,000 நீங்கள் தர உங்களுக்கு ஈஸியா? சொல்லுங்கள் பிரதர், கொடுக்கலாமா? மண்டே சிஸ்டர் நீங்கள் தான் சாட்சி.
கால்குலேட் ஒரு பேச்சுக்கு தான்ப்பா, ஒரு 500 ரூபா கூட ஏதோ ஒன்று இல்லை. ஒரு 10,000 ரூபாய்க்கு வருமானம் நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன்னா அவங்க எனக்கு என்ன தராங்க? ஒரு 1000 ரூபா கமிஷன் தராங்க, 10,000 லாபம். ஏதோ ஒன்று அப்பா டக்குன்னு பிஸ்னஸ் மைண்டு டைக்கூன், டக்குன்னு பிஸ்னஸ் மைண்ட் வந்துடுச்சு பாரு. 2 பேரும் சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு லாபம் வருது அப்படின்னா எனக்கு ஒரு 1000 ரூபா தாங்கன்னா நீங்கள் தருவீங்களா தர மாட்டீங்களா? கிடைக்குதா இல்லையா? உலகத்தில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி செய்யும் பொழுது, மற்றவங்களுடைய சிறையிருப்புக்காக நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவானா, அவன் நல்லா இருக்கணும்னு நீ ஜெபம் பண்ணுறல்ல, அந்த ஆசீர்வாதத்துலேருந்து 1% நீ எடுத்துக்கோப்பா. சிம்பிளாக புரியுதா? இப்போ ஏன் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணோன்னு? ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நடந்து போகிறாங்க, அவங்க காரில் போக நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கார் கொடுக்கும்போது அதுலேருந்து நீ ஒரு கார் உனக்கு ஒன்று நான் தரேன்ப்பா. அப்படி தான் யோபோட சிறையிருப்பும் மாறினதாக இருக்குது. அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது 1%னா நான் 100 பேருக்கு ஜெபம் பண்ணேன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 100% லாபம் வந்துருச்சா? ஆசீர்வாதம் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. நம்ம நமக்காக ஜெபம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களாக இல்லாதபடிக்கு அநேகருக்காக பாரத்தோடு நாம் காண்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நாம் காண்கிற பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும். இன்னைக்கு கேட்குறேன், எத்தனை பேரண்ட்ஸ்மார்கள் தான் பிள்ளைங்க ஞானமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? அதே பேரண்ட்ஸுகள் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க ஞானமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை. அவன் மட்டும் எப்படி படிக்கிறா பாரு, நீ என்ன இருக்கிற? நான் சொல்கிறேன், ஒரு பையனாக இருந்த அந்த பொண்ணுக்கு மட்டும் அவங்க அப்பா 10,000 ரூபா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருன்னு எனக்கு எடுத்து கொடுத்தியா? 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு பிள்ளைங்க ஏதாவது அப்படி சொல்லுதுங்களா? இல்லை. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறோம்? இதை பார்க்குற பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு, வாங்கி கொடுங்க. ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு, வாங்கி கொடுங்க. அது மட்டும் எவ்வளோ அழகாக சமைக்குது, நீ சமைக்கிறியா? பிள்ளைங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. God given child is the best child for us. நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைங்க நம்ம ரொம்ப பெஸ்ட். நம்ம அப்படி தான் பார்க்கணும். எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒரு அம்மையார். நமக்கு கொடுத்துருக்க பிள்ளைங்க ரொம்ப பெஸ்ட்டான பிள்ளைங்க. அப்போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பிறருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் ஓனருக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள், நமக்கு போனஸ் நல்லா கிடைக்கும். சில பேர் போனஸ் வாங்கிட்டு சொல்லுவாங்க, என்ன போனஸ் கொடுத்தானுங்க டேய், அது கூட கிடைக்காத கம்பெனிங்கெல்லாம் இருக்குதுப்பா, அது கூட கிடைக்காத கம்பெனிலாம் இருக்குது, போனஸே வாங்காத கம்பெனிலாம் இருக்குது. உனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா சந்தோஷப்படு. நான் என்கிட்ட முறுமுறுக்கு வரவங்களுக்குலாம் நான் அப்படி தான் சொல்லுவேன், அது கூட இல்லாத கம்பெனிகள் இருக்குது, சந்தோஷப்படுங்க. அவ்வளோதான். அந்த ஓனரெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்கிறாரு, சந்தோஷப்படுங்க. சந்தோஷமாக நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தை உண்மை உத்தவமாக இருந்தோன்னா உயர்வு நம்ம உட்காந்துடும். எப்படி வரணும்னா, நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கப்பா, அவ்வளோதான், எட்டி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பையன் செஞ்சிருவான். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறிட்டோன்னா அதுதான் முதல் ஸ்டெப்பு நீ ஓனராக மாறுறது. அந்த ஸ்டெப்பு நீ மாறாத வரைக்கும் நீ கடைசி வரைக்கும் தொழிலாளியாக தான் இருக்க. அந்த ஸ்டெப்பு மாறினதுக்கப்புறம் தான் நமக்கு உயர்வு நிச்சயமாக வரும். அல்லேலூயா. அப்போ பிறருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நம் சிறையிருப்பு மாறுகிறதா இருக்கு. அப்போ முதல்ல நம்ம ஆண்டவர் காப்பாற்றுறாரு, 2வது சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், 3வது நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசி சங்கீதத்தின் புத்தகம் 18:6. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் செவிகளில் கேள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, அண்ணே நான் ஜெபம் பண்ணால் ஏசப்பா கேட்பாரா, நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு யாராவது இருப்பீங்கன்னா, இல்லைங்க, நீ ஜெபம் பண்ணால் கட்டாயமாக கேட்பார். ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பனர். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, நிலையான ஆசீர்வாதம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:11 வாசிங்க.
இப்படி ஒருத்தர் கேட்டிருக்கார். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம் கைகளை உயர்த்தி எடுத்து வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 50வது வசனம். லூக் சாப்டர் 24 verse 15. பின்பு அவர் பெத்தானியாவரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் கைகளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பெத்தானியாவுக்கு அழைத்து கொண்டு இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். தம் பிள்ளைங்க யாரும் ஒழிஞ்சு போக அவர் பிரியப்படுகிற தேவன் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா பிள்ளைங்களை? உங்களுடைய ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கா? அல்லேலூயா. யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. அப்போ சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ ஏன்னா அவர் பென்யமீன் கோத்திரத்தை ஆசீர்வதிப்பது எப்படி? தன்னோடு இருந்து அந்த கடைசி காலம் வரை எல்லாரையும் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். இல்லையா? ஒரு குரல் சொல்ல முடியுமா? இயேசு என்னோடு இருக்கிறார் சொல்ல முடியுமா? அவ்வளோதாங்க. அப்போ இயேசு நம்மளோட இருந்தார்னா அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளோட இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமென். இல்லையா? அன்பின் தகப்பனே, ஏதோ உங்களுடைய பிள்ளைகளாக எங்களிடத்தில் நீர் இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். நீர் காப்பாற்றுகிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீ ஜெபத்தை கேட்கிற தேவன், நீ ஜெயத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சோர்ந்து போய் ஜெயமில்லாதபடிக்கு இருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ கிருபைத்தாங்க. ஆசீர்வாதமான மழை எங்கள் மேலே விளைச்சோம். இந்த பிள்ளைகள் குழம்பி போய் கிடக்கிற இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்யும்படியா இவருடைய பாதத்தை மண்டிட்டு பிடிக்கிறோம் தகப்பனே. அடே, நீ ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு பொழுதும் வெட்கத்துக்கு எங்களை உட்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு பொழுதும் எங்களை மறக்கிற தேவன் இல்லவே இல்லைப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை ஹல்லேலூயா ரதரபோஷி ஹந்தரபோரி ஹல்லதரபோஷியா கரோ ரீமமலதரோக்கி அந்தரபோ. உம்மை நம்பி வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா. எத்துணை பாதாளத்திலே நாங்கள் இருந்தாலும், எத்துணை பாவத்திலே நாங்கள் இருந்தாலும், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிற இந்த நாளிலே நீர் உம்முடைய கண்ணை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தரலுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளாகிய உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் செழித்தோங்க கிருபைத்தாங்க. வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டித்தாங்க. ஆலயத்தின் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற பெரிதான தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் புதிய இல்லத்துக்குள்ளாக வாங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வீட்டின் காரியத்தை கட்டி முடிக்க நீர் கிருபை தருவீராக ராஜா. புதிய வியாபாரங்கள் தொடங்கப்படட்டும், புதிய வாய்ப்புகள் உருவாகட்டும் ஆண்டவரே. கதவுகள் திறக்கப்படட்டும். மூடின கதவுகள் மூடினபடியாக இராதபடிக்கு திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆசீர்வாத கதவுகள் எங்கள் இல்லங்களில் மூடி இருக்குமே, ஆனால் நாங்கள் தட்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் திறப்பீராக ஆண்டவரே. நீர் திறப்பீராக ராஜா. நீர் திறப்பீராக. மணவாளனே, நீர் திறந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராக. சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூடமே பசுநாமத்தை சொல். என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சர்வாங்க